இப்ப நீங்க வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த மொபைல்ல நீங்க வந்து ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய மொபைல் ஸ்கிரீன ரெக்கார்ட் பண்றதுக்காக, நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி முடிச்ச பிறகு வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோ வந்து குவாலிட்டியா வந்து பாருங்க இருக்காது. ரொம்ப குவாலிட்டி குறைஞ்சு வந்து பாருங்க இருக்கும். இப்ப வந்து பாருங்க, நான் வந்து ஸ்கிரீன் ரெக்கார்ட் ஆன் பண்ணி நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்ப கட் பண்ணிட்டேன் வீடியோவ. கட் பண்ணிட்ட பிறகு இப்ப கேலரி ஓப்பன் பண்ணி அந்த வீடியோவ ப்ளே பண்றேன் பாருங்க. இதுல வந்து ஃபாஸ்ட்டா இருக்கு. இப்ப வந்து பாருங்க, இந்த வீடியோ வந்து ப்ளே பண்றேன். இப்போ இந்த வீடியோவோட குவாலிட்டிய மட்டும் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இது போல நீங்க எடுக்கக்கூடிய ரெக்கார்ட் பண்ணக்கூடிய வீடியோவோட குவாலிட்டி வந்து பாருங்க ரொம்ப லோவா இருக்கும். அங்க இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்டர்ஸ்லாம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சரியா வந்து தெரியாது. கிளியரா வந்து பாருங்க தெரியாது. இது போல இஷ்யூலாம் வந்து பாருங்க இருக்கும் நீங்க ரெக்கார்ட் பண்ணக்கூடிய வீடியோல. இந்த பிரச்சனை எதனால வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து அந்த உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸ்ல அந்த குவாலிட்டி அப்படின்றது வந்து பாருங்க அதாவது லோவா செட் ஆயிருக்கும். அதாவது லோ குவாலிட்டில வந்து பாருங்க செட் ஆயிருக்கும். இது போல உங்களுக்கு வந்து செட் ஆயிருக்கு. நான் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அந்த வீடியோ வந்து ரொம்ப குவாலிட்டி கம்மியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல, நம்ம எப்படி நம்மளுடைய ஸ்கிரீன் ரெக்கார்டருடைய குவாலிட்டிய இம்ப்ரூவ்மென்ட் பண்றது, நம்ம வந்து சரியான குவாலிட்டி எப்படி நம்ம செட் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க உங்களுடைய மொபைல்ல மேல டாப்ல இருந்து கீழே ஸ்வைப் பண்ணுங்க. ஸ்வைப் பண்ணி அப்படின்னா அங்க நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அங்க வந்து ஸ்கிரீன் ரெக்கார்டர் வந்து இருக்கும். அதுல வந்து நீங்க லாங் பிரஸ் பண்ணுங்க. ஸ்கிரீன் ரெக்கார்டர் மேல வந்து அழுத்தி பிடிங்க. அழுத்தி லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் ரெக்கார்டர் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். இங்க வந்து பாருங்க வீடியோ குவாலிட்டி அப்படின்றது கொடுத்திருப்பாங்க. ஸ்கிரீன் ரெக்கார்டருக்கான குவாலிட்டி வந்து கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு டிவைஸ்க்கு ஒவ்வொரு மாதிரி மாறும். இப்போ நான் இந்த டிவைஸ் சொல்றேன், அடுத்து வேற டிவைஸ்ல சொல்றேன். இதுல ரெசல்யூஷன் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இங்க வந்து லோவா வந்து உங்களுக்கு செட் ஆயிருக்கும். இதுல கம்மியா செட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இங்க வந்து 1080 சொல்லிட்டு இருப்பாங்க. அதுல செட் பண்ணிக்கோங்க. அதிகபட்சமா எது கொடுத்திருக்காங்களோ அதை செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து பாருங்க நீங்க ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அந்த வீடியோ வந்து பாருங்க குவாலிட்டியா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் கீழே பாட்டம்ல வீடியோ குவாலிட்டி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. வீடியோ குவாலிட்டி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய வீடியோ குவாலிட்டி அப்படின்றத கிளிக் பண்றேன். இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு டிஃபால்ட்டா வந்து பாருங்க 16 mbps சொல்லிட்டு செலக்ட் ஆயிருக்கும். இதுவே வந்து பாருங்க நல்ல குவாலிட்டி தான். இதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நீங்க அதிகமா செட் பண்ணணும் அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். இதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அதிகமா செட் பண்ணி நீங்க ரெக்கார்ட் பண்ணி பாருங்க. உங்களுடைய மொபைலுக்கு அது சப்போர்ட்டா இருந்துச்சுன்னா நீங்க ரெக்கார்ட் பண்ணக்கூடிய வீடியோ தெளிவா தெரியுது, நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதே ரெக்கார்ட் பண்ணுங்க. இல்லைனா 16லயே வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா மொபைல் டிவைஸ்லயும் வந்து பாருங்க நார்மலா 16 தான் இருக்கும். சில டிவைஸ்ல வந்து பாருங்க ஹை குவாலிட்டியில நம்ம வந்து செட் பண்ணும்போது அது வந்து சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணாம சரியா வந்து ரெக்கார்ட் பண்ணாம போகலாம். அதனால வந்து பாருங்க நீங்க வந்து அதை செக் பண்ணணும். நீங்க தான் ரொம்ப ஹை குவாலிட்டியில வைக்காம நீங்க வந்து கொஞ்சம் 16ல இருந்து அதுக்கு மேல இருக்கக்கூடியதை வச்சு நீங்க வந்து செட் பண்ணி பாருங்க. எதுக்கு கரெக்டா இருக்கோ அதை நீங்க வந்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ நான் வந்து பாருங்க ஹை குவாலிட்டியில இருக்கிறத நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஹை குவாலிட்டி வந்து பாருங்க 16 நல்லா தான் இருக்கும். ஓகே, அதுலயே கூட செட் பண்ணிக்கலாம். இங்க வந்து பாருங்க ஃப்ரேம் ரேட் கொடுத்திருக்காங்க. அடுத்து ஃப்ரேம் ரேட்ல வந்து பாருங்க இப்போ வந்து இதுல நார்மலா கம்மியா வந்து செட் ஆயிருக்கு. இதுல வந்து பாருங்க 30 fps வந்து கொடுத்திருக்காங்க. 30 fpsல நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. 30 fpsல நீங்க வந்து செட் பண்ணிட்டு நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது வீடியோ நல்லாவே வந்து பாருங்க குவாலிட்டியா வந்து இருக்கும். இப்போ நம்ம நார்மலா ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்றதுக்கு இதுல வந்து பாருங்க 30 fps தான் வந்து பாருங்க இவங்க வந்து கொடுக்குறாங்க. 30 fpsக்கு மேல 60 fps அது போல இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை கூட செட் பண்ணி நீங்க வந்து பயன்படுத்தலாம். இன்னும் நல்லா குவாலிட்டியா இருக்கும் வீடியோ. இப்போ இந்த மொபைல் டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி 30 fps மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க இது போல ரிசொல்யூஷன், வீடியோ குவாலிட்டி, ஃப்ரேம் ரேட் இது மூணுமே வந்து பாருங்க சரியா வந்து செட் பண்ணிட்டு இப்போ நீங்க பேக் வந்துட்டு இப்போ நீங்க வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து வீடியோ வந்து குவாலிட்டியா இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து ரெக்கார்ட் பண்ற பாருங்க வீடியோ. இப்போ வந்து ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டேன். ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க நீங்க ஸ்கிரீன்ல ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. அதை வந்து ஸ்கிரீன் ரெக்கார்ட் வந்து பண்ணுவீங்க. அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் வந்து பண்ணுவீங்க. இப்போ நான் வந்து குவாலிட்டியை சேஞ்ச் பண்ணிட்ட பிறகு இப்போ வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ரெக்கார்ட் பண்ண வீடியோ வந்து இப்போ நான் ப்ளே பண்ற பாருங்க. இதுக்கு முன்னாடி இருந்த குவாலிட்டிக்கும் இப்போ எடுத்த வீடியோ குவாலிட்டிக்கும் வந்து பாருங்க டிஃபரன்ஸ் வந்து நிறையவே வந்து பாருங்க இருக்கும். ஓகே, இப்போ ப்ளே பண்றேன். ப்ளே பண்ணிட்டு இப்போ ஜூம் பண்ற பாருங்க. இந்த வீடியோவை ஜூம் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட் எல்லாம் வந்து பாருங்க இன்னும் நல்லாவே வந்து பாருங்க பெட்டராவே வந்து தெரியும். அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இது வந்து பாருங்க குவாலிட்டி சேஞ்ச் பண்ணிட்டு ஹை குவாலிட்டியில ரெக்கார்ட் பண்ணது. இப்போ வந்து பாருங்க இதை வந்து நான் வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். இந்த குவாலிட்டி நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து நான் வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த அந்த பழைய ரெக்கார்ட் வந்து காமிக்கிறேன். லோ குவாலிட்டியில நான் எடுத்த அந்த ரெக்கார்ட் வந்து காமிக்கிறேன் நெக்ஸ்ட். இப்போ நான் ஸ்டார்டிங்ல ரெக்கார்ட் பண்ணேன். இப்போ இந்த வீடியோ வந்து நான் ப்ளே பண்ற பாருங்க. இப்போ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இப்போ இந்த வீடியோல வந்து பாருங்க இந்த ரெக்கார்ட்ல வந்து அந்த டெக்ஸ்ட் எல்லாம் வந்து பாருங்க சரியா வந்து தெரியாது. ஒரு மாதிரி வந்து பாருங்க ஒரு பிளர் ஆன மாதிரி நல்லாவே வந்து பாருங்க இருக்காது. அந்த வீடியோ அந்த ஸ்கிரீன் ரெக்கார்ட் அப்படின்றது கொஞ்சம் மோசமா இருக்கும். அந்த குவாலிட்டி லோ குவாலிட்டி அப்படின்றதுனால இப்படி இருக்கு. இது போல வந்து பாருங்க குவாலிட்டி மாறி இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து செட்டிங்ஸ்ல போயிட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது வந்து இந்த டிவைஸ்ல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் வேற ஒரு டிவைஸை நான் வந்து வச்சு நான் இப்போ ஷோ பண்ணி காமிக்கிறேன். வேற ஒரு டிவைஸ்ல அந்த செட்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் மேல இருந்து கீழே இழுத்து ஸ்வைப் பண்ணி விட்டுட்டு ஸ்கிரீன் ரெக்கார்டர் மேல அழுத்தி பிடிச்சுக்கோங்க. லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரியே வந்து பாருங்க எல்லா மொபைலும் சேம் அதே மாதிரி தான். இப்போ வந்து அந்த ஸ்கிரீன் ரெக்கார்டர் மேல வந்து லாங் பிரஸ் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா ஸ்கிரீன் ரெக்கார்டருக்கான அந்த செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பாருங்க அந்த செட்டிங்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த செட்டிங்ஸ்ல வந்து பாருங்க அதுக்கான
செட்டிங்ஸ் எங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து பாருங்க வீடியோ குவாலிட்டி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. அது ஒவ்வொரு டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இங்க வந்து வீடியோ குவாலிட்டின்னு இருக்கு. இது வந்து கிளிக் பண்றேன். இப்போ வீடியோ குவாலிட்டி கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இங்க வந்து ஷார்ட்டா கொடுத்துருக்காங்க. இங்க வந்து ஹை, மீடியம், லோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்க வந்து ஹை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஹைல செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து பாருங்க நீங்க ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அந்த வீடியோ வந்து நல்லா குவாலிட்டியா வந்து இருக்கும். உங்களுக்கு குவாலிட்டி வந்து மாறாம நல்லா பெட்டரான குவாலிட்டியில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடிய வீடியோ வந்து இருக்கும். இது போல வந்து பாருங்க இது வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து வேற ஒரு மொபைல்ல வந்து நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது வேற மொபைல். ஓகே, இப்போ வந்து பாருங்க அதே மாதிரி கீழே இழுத்து ஸ்வைப் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஸ்கிரீன் ரெக்கார்டர் மேல வந்து லாங் பிரஸ் பண்றேன். அழுத்தி வந்து பிடிக்கிறேன். அழுத்தி பிடிச்சு ஸ்கிரீன் ரெக்கார்டருக்கான செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்க வந்து பாருங்க இங்க இப்படி வந்துச்சு அப்படின்னா மோர் செட்டிங்ஸ் சொல்லிட்டு இருக்கு. மோர் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. மோர் செட்டிங்ஸை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஸ்கிரீன் ரெக்கார்டிங்கான அந்த செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ நான் வந்து இந்த பேஜ் கீழே ஸ்க்ரோல் பண்றேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது இங்க வந்து பாருங்க டெஃபினேஷன்ல இங்க வந்து குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இது மாதிரி அதாவது ஒவ்வொரு மொபைலுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இங்க வந்து பாருங்க ஹை, மீடியம், லோ, கஸ்டம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க ஹைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க ஹைல செட் பண்ணி அப்படின்னா ஹை குவாலிட்டியில் வந்து பாருங்க ரெக்கார்ட் பண்ணலாம். இங்க வந்து பாருங்க 1080p HDல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 16 Mbps தான் வந்து பாருங்க கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் மொபைல்ல பார்த்தோம்ல, இப்போ அதுல வந்து அதிகமாக கொடுத்துருந்தாங்க, இதுல கம்மியா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹை குவாலிட்டி மொபைல். இதுலயே வந்து பாருங்க 16 Mbps தான் வந்து பாருங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல அதுக்கப்புறம் வந்து பாருங்க இங்க கஸ்டம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கஸ்டம்லயும் சேம் அதே தான். ஹைல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்ம குறைக்க முடியுமே தவிர அதுல வந்து ஏற்ற முடியாது. இப்போ வந்து கஸ்டம் கிளிக் பண்றேன். கஸ்டம் கிளிக் பண்ணும்போது ரெசல்யூஷன் வந்து பாருங்க இதுல நார்மலா கம்மியா செட் ஆயிருக்கு. இங்க வந்து பாருங்க அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணும்போது 1080p இதுதான் அதிகபட்சம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க பிட் ரேட் Mbps வந்து பாருங்க இது 16 தான் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாவே இதுல வந்து 16 தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம வந்து பாருங்க கஸ்டமர் செட் பண்ணாம நம்ம வந்து ஹைலே செட் பண்ணிக்கலாம். கஸ்டம் எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப லோ குவாலிட்டி செட் பண்றது தான் கஸ்டம் இதுல வந்து யூஸ் ஆகும். ஓகே, இப்போ நான் வந்து இதுல ஹை குவாலிட்டி அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிட்டு ஓகே வந்து கொடுக்குறேன். இப்போ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க இதே பேஜ்ல வந்து ஃப்ரேம் ரேட் வந்து செட் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பாருங்க டிஃபால்ட்டா டைனமிக்ல வந்து பாருங்க செட் ஆயிருக்கு. இது வந்து பாருங்க ஹை குவாலிட்டி மொபைல் அப்படின்றதுனால ஸ்கிரீன் ரெக்கார்ட் வந்து பாருங்க நம்ம வந்து ஹை குவாலிட்டியா நம்ம வந்து இந்த மொபைல்ல பண்ண முடியும். இங்க வந்து பாருங்க இதுல ஃப்ரேம் ரேட் சொல்லிட்டு இருக்கு. ஃப்ரேம் ரேட் அப்படின்றத நான் வந்து கிளிக் பண்றேன். இப்போ ஃப்ரேம் ரேட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஃப்ரேம் ரேட் வந்து நீங்க தனியா செட் பண்ணிக்கலாம். இங்க ஃப்ரேம் ரேட்டை கிளிக் பண்ணும்போது இங்க டைனமிக்ல 120 FPS வரைக்கும் வந்து பாருங்க நம்ம வந்து ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இந்த டைனமிக் அப்படின்றதுனால ஆட்டோமேட்டிக்கா வந்து பாருங்க அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதுவே வந்து பாருங்க அந்த குவாலிட்டி வந்து செட் பண்ணிக்கும். இப்போ அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஃபிக்ஸ்டா பண்ண போறீங்க அப்படின்னா 60 FX இருக்கு, 30 FX இருக்கு. நீங்க 60 FX பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் குவாலிட்டியா இருக்கும். 30 FX வந்து பாருங்க குவாலிட்டியா தான் இருக்கும். அதுக்கு கீழே போனாதான் வந்து பாருங்க வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்காது, நல்லா தெரியாது, அது மாதிரி இருக்கும். 30, 60 இதெல்லாம் பெட்டரான குவாலிட்டி தான். நீங்க வந்து 60 FPS வச்சீங்க அப்படின்னா இன்னும் நல்லாவே பெட்டரா இருக்கும். உங்களுக்கு இது போல உங்களுடைய மொபைல்ல 60 அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது கூட நீங்க செட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. டைனமிக் அப்படின்னா அதுக்கு மேல வந்து ரெக்கார்ட் பண்றதுக்காக ஆப்ஷன். இப்போ நான் வந்து பாருங்க நான் இதுல வந்து டைனமிக்கே செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த டைனமிக் ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்கலே இல்ல அப்படின்னா இப்போ நீங்க வந்து 60 FPS இருந்தாலும் சரி, 30 FPS இருந்தாலும் சரி, அதுல எது அதிகபட்சமா இருக்கோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க செலக்ட் பண்ணிட்டு இது போல செட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நீங்க ரெக்கார்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. நீங்க ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அந்த வீடியோட குவாலிட்டி அப்படின்றது நல்லாவே இம்ப்ரூவ் ஆகி பெட்டரா வந்து பாருங்க இருக்கும் அந்த வீடியோட குவாலிட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இது போல நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.